வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி பொண்ணும் பையனும் பொண்ணு வீட்டுக்கு விருந்து வர வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். மொத்தம் 3 விருந்து உண்டு. இது பார்த்திங்கன்னா 2வது விருந்து. ஃபஸ்ட்டு விருந்து தான் அந்த மர வீடுக்கான வரது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் ஃபஸ்ட்டு விருந்து. இது 2வது விருந்து வருவாங்க. இது வரும்போது பையன் வீட்டிலேருந்து பையனோட ரிலேஷன் அந்த மாதிரி எல்லோரும் வருவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வந்தால் தான் இது. வாங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த விருந்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முறுக்கு அப்புறம் பலகாரம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வருவாங்க பையன் வீட்டிலேருந்து. சிலவங்க ஒரு சைஸ் முறுக்கு இல்லைன்னா 2 சைஸ் அந்த மாதிரி. அதே போல் ரிட்டன் போகிற நேரத்திலும் பொண்ணு வீட்டிலேருந்தும் கொண்டு போனோம். இதுதான் வழக்கம். இது பார்த்திங்கன்னா பையன் வீட்டில் உள்ள ரிலேஷன் மட்டும் இல்லை, பொண்ணு வீட்லேயும் எல்லா ரிலேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீட்டில் உள்ளவங்களாம் பேசி எடுத்து அப்புறம் பொண்ணு ரிலேஷன்ட்டு எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வச்சுருந்து எல்லோரும் மட்டும் பையன் வீட்டிலேருந்து வந்தவங்களும் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பையனும் பொண்ணும் அன்னைக்கு கிளம்பிடுவாங்க. அந்த விருந்துக்கு வந்துட்டு ஸ்டே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு விருந்துக்கு வந்துக்கிட்டு தான் ஸ்டே பண்ணுவாங்க எங்கள் பொண்ணு வீட்டில். அப்படி அவங்களும் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.